வணக்கம். ஒரு மணி செய்தி அறிக்கையை வழங்குவதற்காக நான் ஜெனிஃபர் ஆனந்தகிருஷ்ணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியர்களின் பரம்பரை சொத்துக்கள் மீது வரி விதிக்க காங்கிரஸ் திட்டம். சத்தீஸ்கரில் நடைபெற்ற பாஜக பரப்புரையில் பிரதமர் மோடி விமர்சனம். பிரதமரின் கடன் தள்ளுபடியால் ஆதாயம் அடைந்த பெரும் தொழிலதிபர்களில் 16 லட்சம் கோடியே 90% இந்தியர்களுக்கு திருப்பி தருவோம். காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதியை கண்டு மோடி பயப்படுவதாகவும் டெல்லியில் நடந்த மாநாட்டில் ராகுல் காந்தி பேச்சு. சென்னையில் ஸ்மோக் பிஸ்கெட் தயார் செய்யும் இடங்களில் ஆய்வு செய்ய உத்தரவு. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை. விவிபேட் கருவியை கட்டுப்படுத்தும் மைக்ரோ கண்ட்ரோலர் கருவி இவிஎம்மில் இருக்குமா, விவிபேட்டிலேயே இருக்குமா? மக்களவைத் தேர்தலில் 100% ஒப்புகை சீட்டுகளை சரிபார்க்க கோரிய வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி. விவிபேட் வழக்கில் அடுக்கடுக்காக கேள்வி கேட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள். மதியம் 2 மணிக்கு நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கிறார் தேர்தல் ஆணைய தொழில்நுட்ப அதிகாரி. ராகுல் காந்தி போட்டியிடும் வயநாடு தொகுதியில் பாஜக வேட்பாளர் சுரேந்தர் வெற்றி பெறுவார். இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்ட அண்ணாமலை நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. வயநாட்டிற்கு உட்பட்ட கம்பமலையில் தேர்தலை புறக்கணிக்க மாவோயிஸ்ட் கோரிக்கை. மொபைல் போன் வீடியோ வெளியானதால் പരപരപ്പ്. ജനങ്ങൾ സംഘടിക്കും ഞങ്ങൾ ഏത് ടൗണിലേക്കും വരും. അതേസമയം ജനങ്ങൾ സംഘടിക്കുക. ராகுல் காந்திக்கு ஆதரவாக வயநாட்டில் பிரியங்கா இறுதிக்கட்ட பரப்புரை. திறந்தவெளி வாகனத்தில் பேரணி சென்று வாக்கு சேகரித்தார். சித்ரா பௌர்ணமி கிரிவலம் சென்ற பக்தர்கள் சொந்த ஊர் திரும்ப முண்டியடிப்பு. திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் அலைமோதிய மக்கள். வெப்ப அலை எச்சரிக்கையால் நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை மக்கள் வெளியே வர வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் கோரிக்கை. தொடர்ந்து வெயிலில் பயணிப்பவர்கள் நீர் சத்துள்ள உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ள மருத்துவர் தேரணிராஜன் அறிவுரை. தலையில் கேப் போட்டுக்கணும், கண்ணாடிக்கு கூலிங் கிளாஸ் போடணும், கைகளுக்கு முழு சட்டை போடணும், நல்ல லூஸான ட்ரெஸ் போடணும், கலர் டார்க் கலர் ட்ரெஸ்ஸஸ் போடக்கூடாது. போகின்ற பொழுது நம்ம நீராகாரங்கள் ஏதாவது இருந்தால் அது கையில் எடுத்துகிட்டு போகணும். குறிப்பாக தண்ணி எடுத்துகிட்டு போகலாம், இல்லை இளநீர், மோர், இல்லை எது நமக்கு உகந்த ஒரு நீராகாரமோ அதை எடுத்து செல்ல வேண்டும். ராணிப்பேட்டை அருகே வீட்டிலிருந்த ஃபிரிட்ஜ் வெடித்ததால் பரபரப்பு. துணி உட்பட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி நாசம். தேர்தல் பத்திர ஊழல் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். சிறப்பு குழு அமைத்து விசாரிக்க வலியுறுத்தல். பத்திரிகைகளில் பெரிய அளவில் விளம்பரம் கொடுத்து மன்னிப்பு கோரியது பதஞ்சலி நிறுவனம். உச்சநீதிமன்ற கண்டனத்தை தொடர்ந்து நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்வு. 53,840 ரூபாயாக அதிகரித்த ஒரு சவரன் தங்கம் விலை. கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்திக்கு ஆதரவாக அவரது சகோதரியும் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி ரோட் ஷோ பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதை நேரலை காட்சிகளுடன் விவரங்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இறுதி நாள் பிரச்சாரம் இன்று கேரளாவில். பிரச்சாரத்தின் பயண திட்டங்கள் என்னவாக இருக்கிறது? விவரங்கள். பிரச்சாரம்
பிரச்சாரம் கேரளாவில் சுறுசுறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் தற்போது வயநாடு தொகுதியில் இருக்கிறோம். ராகுல் காந்தி போட்டியிடக்கூடிய வயநாடு தொகுதியில் காங்கிரசினுடைய பிரச்சாரம் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்களோடும் ராகுல் காந்தியின் சகோதரியுமான தற்போது பிரியங்கா காந்தி இந்த பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக ரோட் ஷோ மேற்கொண்டு தற்போது மேடையில் மக்களிடையே உரையாற்றி வருகிறார். அவர் ஆரம்பிக்கும் போது என் குடும்பத்துடன் ஒருவராக தான் இந்த வயநாடு தொகுதி இருக்கிறது என்று சொல்லி ஆரம்பித்தார். வழிநெடுங்கிலும் மக்கள் ஏராளமான கூட்டத்துடன் இருந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று இறுதி நாளான பிரச்சாரத்தில் பிரியங்கா காந்தி பங்கேற்றிருக்கிறார். அவர் இன்னும் 2 இடங்களில் இது போன்ற ரோட் ஷோ பிரச்சாரங்களில் மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக இந்த தொகுதியில் வெற்றி பெற்றதன் மூலமாக தான் நலத்திட்டங்களை நாட்டுக்கு செய்ய முடியும் என்ற பிரச்சாரத்தை முன்வைத்து காங்கிரஸ் கட்சியானது இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து இருக்கிறது. சரியாக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தற்போது ராகுல் காந்தி வருவதாக இருந்த நிலையில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் வராததன் காரணமாக அவர் சகோதரி தற்போது இந்த இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். ஜெனிஃபர், விவரங்களை அளித்தமைக்கு நன்றி ரகுவரன். அண்மைச் செய்தி. வடதமிழ்நாட்டின் உள்பகுதிகளில் வெப்பநிலை அதிகரிக்கும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இயல்பை விட 3 to 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஏற்கனவே வெப்ப அலை வீசும் என்ற காரணத்தினால் பொதுமக்கள் அனாவசியமாக வெளியே வர வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இயல்பை விட 3 to 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் எனவும் குறிப்பாக வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்தியர்களின் பரம்பரை சொத்துக்கள் மீது வரி விதிக்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் சுர்ஜுகா பகுதியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, சத்தீஸ்கரில் ஊழல்வாதிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை ஒட்டுமொத்த நாடும் பார்த்து வருவதாக கூறினார். வளர்ந்த இந்தியாவை பற்றி தான் பேசும்போது காங்கிரசுக்கும் வெளிநாடுகளில் ஆட்சியில் உள்ள சிலருக்கும் கோபம் வருவதாக தெரிவித்தார். இந்தியா வலிமை அடைந்தால் சில சக்திகளின் ஆட்டம் முடிவுக்கு வந்துவிடும் என்றும் அதனால்தான் காங்கிரஸ் மற்றும் இந்திய கூட்டணியின் பலவீனமான ஆட்சியை அந்நிய நாடுகள் விரும்புவதாகவும் பிரதமர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை குறைத்துவிட்டு மத அடிப்படையில் சிலருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என காங்கிரஸ் கூறி வருவதாகவும் பிரதமர் குறை கூறினார். இந்தியர்களின் பரம்பரை சொத்துக்கள் மீது வரி விதிக்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் தங்களது பெற்றோரிடமிருந்து பெறப்பட்ட பரம்பரை சொத்துக்கும் வரி விதிக்கப்படும் என்றும் பெற்றோர் கடின உழைப்பால் சேர்த்த சொத்துக்களை அவர்களது பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாத நிலை ஏற்படும் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் மக்கள் உயிருடன் இருக்கும் வரை காங்கிரஸ் அதிக வரிகளை விதிக்கும் என்றும் உயிருடன் இல்லாத போது பரம்பரை சொத்துக்களுக்கும் வரியை சுமத்திவிடும் என்றும் பிரதமர் மோடி காட்டமாக தெரிவித்தார்.